இது வந்து ஜஸ்ட் 99 ருபீஸுங்க. சூப்பரா இருக்குங்க இது. எங்களோட மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் டைம் டுகெதர் என்ன தெரியுமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு vlog, அதுவும் நான் வந்து ஸ்வீட்டோடையே ஸ்டார்ட் பண்ணுறேன். அன்றைக்கி வந்து தேர்ஸ்டே குலாப் ஜாமுன் வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு 2 நாள் முன்னாடியே இந்த பை ஒன் கெட் ஒன் பேக் வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு இது வந்து பண்ணி. ஆக்சுவலாக எவ்ரி பர்த்டேஸ் தான் நான் இது வந்து பண்ணுவேன். அதுவும் ஸ்பெஷலாக நிக்கிலோட பர்த்டே அன்றைக்கி தான் நான் இது வந்து பண்ணுவேன். ஆனால் அன்றைக்கி வந்து ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தான். சரி, பிரசாதத்துக்கு பண்ணோம், ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணுறதுக்கு பதிலாக குலாப் ஜாமுனே வந்து பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா இப்போ வந்து பாயசமோ இல்லை சக்கரை பொங்கல் இதெல்லாம் வந்து செஞ்சால் ரொம்ப வீட்டில் வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. ஸ்வீட்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மி பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப ரேர் தான். அது சாப்பிடாமலே இருக்கிறதுனாலே அதோட க்ரேவிங்ஸும் சுத்தமாக வந்து இல்லை. பட் என்ன தான் நம்ம மற்ற ஸ்வீட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணாலுமே குலாப் ஜாமுன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு கடையில் வாங்கி சாப்பிட்றதோட வீட்டில் செஞ்சு அந்த ஜீராவோட அதை எடுத்து சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதை தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இதோட ரெசிபி வந்து நான் நிறையா தடவை போட்டிருக்கேன். இதில் ஆக்சுவலாக பேக்கெட்டில் போடுற அளவுக்கு சர்க்கரை நான் வந்து போட மாட்டேன். அது ஒரு பேக்கெட்டுக்கே பார்த்திங்கன்னா 900 கிராம்ஸ் கிட்ட வந்து சுகர் போடணும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. பட் அவ்வளோலாம் நம்ம போட்டோன்னா ரொம்ப திகட்டுற மாதிரி வந்து ஆகிடும். நான் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு 2 பேக்கெட்டுக்குமே சேர்த்து அரௌண்ட் ஒரு 700 அந்த கிராம்ஸாக நான் சுகரே வந்து போடுவேன். போதும், அதுவே உங்களுக்கு வந்து நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். கடன்னு ரோல் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பக்கம் நம்ம சிரப்பை வச்சுட்டு ரோல் பண்ணி எடுத்தாலே குலாப் ஜாமுன் ப்ரிப்ரேஷனில் பாதி ஓவர். இப்போது நம்மளோட பால்ஸ் எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ஜீராவும் ஆறுனதுக்கப்புறம் பால்ஸும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ஜீராவில் போட்டு ஊற வச்சிடலாம். இப்போ பூஜைக்கு அதுக்குள்ளே நம்ம தேவையானது எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு 9 வீக்ஸ் வந்து விரதம் எடுத்துகிட்ருக்கேன். அந்த 9 வீக்ஸில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 4th வீக், அதாவது லாஸ்ட் தேர்ஸ்டே வந்து 4th வீக்கு. எவ்ரி தேர்ஸ்டே வந்து பூஜை பண்ணிவிட்டு அப்படியே வந்து கோயிலுக்கு போயிடுவேன். ஸோ நம்ம வந்து எந்த ஒரு மனசில் ஏதாவது ஒன்று நினச்சிட்டு நான் வந்து நிறையா என்னோடய வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் நிறையா மிராக்கிள்ஸ்லாம் என்னோடய லைஃப்பில் நடந்தும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அது எதுவுமே வந்து என்னோடய லைஃப்பில் கோயின்சிடெண்ட்டாக நடந்த மாதிரிலாம் இருக்காது. எல்லாமே நான் எப்படி கேட்டனோ எந்த டைமுக்குள்ளே அந்த மாதிரிலாம் நான் வந்து வேண்டிப்பேன். அது வந்து கண்டிப்பாக நடக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அது நடந்ததுக்கப்புறமா தான் இந்த விரதம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அந்த 9 வீக்ஸ் முடிஞ்சு அன்னதானம் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு இருந்தேன். அது 9 வீக்ஸ் நல்லபடியாக முடிஞ்சு பாபாவுக்கு வந்து கோயிலில் போயிட்டு அன்னதானம் வந்து பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதப்பையும் நான் இந்த மாதிரி வந்து வேண்டி கரெக்டாக அது முடிகிறப்போ அப்பா வந்து எந்திரிச்சு நடந்து கோயிலுக்கு வரணும் அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி எனக்கு வந்து அது நடந்தது. ஸோ அதனால் எனக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் மாதிரி. அதை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறப்போ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ அதை முடிச்சுட்டு நான் போகிறது மொகப்பேர் வெஸ்ட்டில் இருக்கிற அந்த லக்ஷ்மி சாய்பாபா கோயில் தான். ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே எல்லா பிராகாரமுமே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாராகியும் வச்சுருக்காங்க. வாராகிக்கும் அன்றைக்கி ஹோமம் வந்து நடந்தது. கோயிலுக்கு வந்து போயிட்டு சரண்யா வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. வரும்போதே கொஞ்சம் நாளைக்கு சமையலுக்கு வந்து பருப்பு கீரை அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து சரண்யாவோட ஃப்ளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி காலையில் அப்படியே கீரை மஷ்ரூம்லாம் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து அதை பார்க்கும்போதே வாங்கணும் போல் இருந்தது. இங்கே பாருங்களேன், மஷ்ரூம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நம்ம ஆன்லைனில் வந்து போடுறோம், ஆனால் ஆன்லைனில் போட்டால் ஒரு அவசரத்துக்கு தான் நம்மளால் போட முடியுமே தவிர அப்படியே காய்கறி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாலாம் வந்து வரவே மாட்டேங்குது. சில இதெல்லாம் வந்து அழுகியே வரும். அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஆயிருக்கான்னு சொல்லுங்கள். பட் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இன்கேஸ் நீங்கள் வந்து பால் பாக்கெட் ஏதாவது வாங்கி பால் வந்து ஏதாவது கெட்டு போச்சு, ஆன்லைன்லேருந்து நீங்கள் வாங்கி கெட்டு போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணி ரீஃபண்ட் கேட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு கெட்டு போனப்பெல்லாம் நாங்கள் வந்து ரீஃபண்ட் கேட்டிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இது சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா சரண்யாக்கு அப்படி தான் ஒரு தடவை நான் வந்து சொன்னேன் வந்து தெரியாது அப்படின்னா. நிறையா பேருக்கு இது தெரியும். தெரியாதவங்களுக்கு நீங்கள் வந்து அந்த பேக்கெட்டை திரிஞ்ச பால் இருக்குல்ல, அதை கொட்டிடாமல் அதை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா அவங்க உடனே வந்து ரீஃபண்டும் பண்ணிடுறாங்க.
அப்படியே கிளம்பி நாங்கள் ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஸார் போயிட்டோம். கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. மெயினாக இந்த ஸ்கூலுக்கும் ஆஃபீஸ்க்கும் பேக்கிங்க்கு கொஞ்சம் கண்டெய்னர்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டது. இங்கே எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ₹99 அந்த மாதிரி பெஸ்ட் ப்ரைஸஸில் ஆஃபர்ஸில் வந்துருக்கும். அது எல்லா விதமான கண்டெய்னர்ஸுமே இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் இருக்கும், பிளாஸ்டிக்கும் இருக்கும், கிளாஸும் இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் வந்து நிறையா இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு லூஸில் கிடைக்கும். நம்ம வே பண்ணி எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி கண்டிப்பாக வந்து பெஸ்ட் ப்ரைஸ் தான். அது மட்டும் இல்லாமல் நிறையா அந்த மாதிரி வீட்டில் தேவையான ஹோம் கிச்சன் இதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் இருக்கும். ஸோ அந்த எம்ஆர்பிலேருந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆஃபர்லேருந்து அவங்க பில்லிங் போடுறப்போ நமக்கு இன்னும் ஃபர்தர் டிஸ்கவுண்ட் வந்திருக்கும். ஸோ அதனால் நல்ல வந்து நம்ம ஒரு பட்ஜெட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா பெஸ்ட் பிளேஸ் வந்து டிமார்ட், ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஸார் இந்த மாதிரி இடங்கள்லாம். இந்த பாக்ஸஸ் நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இது 1 பீஸ் வந்து ₹99. பிளாஸ்டிக்கில் வந்து நாங்கள் எடுத்தோம். இந்த சின்னது வந்து பேக் ஆஃப் 249, அதே மாதிரி பெருசில் பேக் ஆஃப் 399. இந்த மாதிரிலாம் ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸில் வந்து இருந்துச்சு. இந்த மாதிரி நிறையா இருக்குது. நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்து அனுப்புறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மேகி பேக்கெட்ஸ்லாம் பார்க்கும்போது கிரேவிங்காக இருந்துச்சு. நான் எங்கள் வீட்டில் யாருமே மேகியே சாப்பிட்றதில்ல, நிக்கில் உள்பட. ஸோ அதனால் நான் வந்து மேகியே வாங்குறதும் கிடையாது. இந்த டீ வந்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹாட்டாக இருக்கிற மாதிரி வாட்டர் பாட்டில் பார்த்தேன். பிராண்டட்லேயும் நிறையா இருக்குது. பட் இந்த ஹோம் ஒன் ஒரு பிராண்ட் இருந்துச்சு, அது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதனால் அது வந்து வாங்கிக்கிட்டேன். ஜஸ்ட் 249 தான். அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரெஸ் செக்ஷன் வந்து வந்தாச்சு. இங்கே வந்து வெஸ்டர்ன் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நிறையாவே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ட்ரிப் போயிருந்தேன் மூணாருக்கு. அப்போ வந்து ஒரு கிரே பேண்ட் வந்து ஒன்று போட்டிருந்தேன்ல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே எடுத்தது தான். அது அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டு. ஸோ அந்த மாதிரி குவாட் செட்ஸ்ன்னு அவங்களே பேர் பண்ணி உங்களுக்கு வந்து வச்சுருப்பாங்க. எதோட எது பேர் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்குன்ற கன்ஃபியூஷனே நம்மளே பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் என்னென்ன ஷாப்பிங் பண்ணியிருக்கோம்னு உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். டப்பாஸ் தான் நிறையா வாங்கியிருக்கோம். போன பர்பஸ் அதுதான். டப்பாஸ் நிறையா வாங்கியிருக்கோம். இது வந்து அங்கே காட்டியிருந்தோம்ல, இது வந்து நம்ம ப்ரெட்டெல்லாம் சும்மா அப்படியே டோஸ்ட் பண்ணி ஏதாவது ஸ்ப்ரெட் போட்டு கொடுக்கலாம். கரெக்டாக ஆமாம், ப்ரெட்டு சைஸில் இருக்குது பாருங்கள். இது வந்து அப்படியே 3 பீஸ் வந்து ₹99. இது 2 பீஸ் வந்து ₹49. அப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது வந்து 2 பீஸ் ₹99. அப்புறம் இந்த ஹாட் பேக் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 106 தான். இதே மாதிரி எங்கள் வீட்டில் வச்சுருக்கோம். நல்லா வந்து சூடு தாங்கும். ஆனால் தான் நான் இது வந்து வாங்கணும்னு சொன்னேன். இங்கே வந்து ஒன்று சுட்டு பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, இது அது ரொம்ப நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஸார் இருந்துச்சுன்னா இது வந்து 363 போட்டிருக்கு. பட் ஆக்சுவலாக எம்ஆர்பி 363லாம் வராது. ஆனால் வந்து நமக்கு 253 கம்மியாகி ஒரு 106 அரௌண்ட் அந்த ப்ரைஸ்க்கு வந்து வருது. பட் ஒர்த்து, இது நல்லா சூடு வந்து தாங்குங்க. இது அது வாங்கினோம். வரியா, போலாமா? கிளம்பு. அப்புறமா கிளம்பு. குட்டி குட்டியாக தான் வேணும். ஆமாம், குட்டி குட்டியாக தான் இருக்கணும். அப்புறம் வந்து நாங்கள் காட்டுறோம் பாருங்கள். இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஹைஃபன் அப்படின்ற பிராண்ட்லேருந்து ஆலு டிக்கியும் அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும். இதோட ஆக்சுவல் எம்ஆர்பி வந்து 125, 135. பட் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்து 66, 63. ஸோ அந்த ப்ரைஸில் ஈச் 66, 63. ஸோ அதனால் வந்து இது ரொம்ப ஒர்த்தாக இருந்ததுன்ட்டு இது வந்து நாங்கள் வாங்கினோம். எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஷாப்பிங் தான் நம்ம வந்து பண்ணோம். பிகாஸ் இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ இருந்தாலும் பார்த்தா டக்குன்னு ஒரு ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி போட்டு கொடுக்கறதுக்கு வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சம் ஆமாம், அதுக்குள்ளே சொப்பு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இது மாதிரி பார்த்தா வாங்கிடுப்பானா அப்புறமா இது மாதிரி காவல். இது எதுவும் ஒன்றா, இதுவே என்னோடது தான். அது என்னோடது இல்லை. நீ ஒன்று நான் ஒன்று இந்த மாதிரி வாங்கணும். அப்படியா? இது வாங்கினோங்க. இதை காட்ட மறந்துட்டேன் பாருங்கள். இது வந்து ஜஸ்ட் ₹99. சூப்பராக இருக்குங்க. இது ஆக்சுவலாக எம்ஆர்பி வந்து எவ்வளோ போட்டிருக்குன்னா 199 போட்டிருக்கு. இதில் வந்து சிப் அண்ட் ஸ்விக் ஆப்ஷன் ரெண்டுமே வந்து இருக்குது. ஸ்ட்ரா இருக்குது, இது இருக்குது. இதுவும் அதில் வாங்க. இங்கேயும் இதுவுமே நாங்கள் ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஸாரில் வாங்கினது தான். இவன் நல்லா வாழைப்பழம்லாம் கொடுக்க இது கரெக்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரா இருக்குது, இந்த இடத்துல வந்து சிப்பர் மாதிரி இருக்கும். பட் பாருங்கள், இது டக்குன்னெலாம் ஓப்பன் பண்ணவே முடியாது, நல்லா டைட்டாக இருக்குது. ஸோ இது ரொம்ப க்யூட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு தச்சுக்கு ஒன்று வாங்கினா, நான் வந்து நிக்கிலுக்கு வந்து ஒன்று வாங்கினேன். ஸோ ₹99. அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் டப்பர்வேர் ஃபினிஷில் வந்து இருக்கும். பட் இதெல்லாம் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. பிளாஸ்டிக் தான், பட் சிலதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து டக்குன்னு போட்டு கொடுக்கறதுக்கு. இப்போ பிஸ்கெட்ஸ் எல்லாம் போட்டு இதில் ஒரு 4 பிஸ்கெட் நம்ம வந்து வச்சு கொடுக்கலாம்.
இதெல்லாம் வந்து நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் வச்சு கொடுக்கலாம். எனக்கு இதெல்லாம் ரொம்ப இது பாருங்கள், சும்மா மோர் ஊற்றி கொடுக்கலாம். அப்புறம் இது வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இஞ்சி அதெல்லாம் போட்டு கொடுக்கலாம். மோர் ஊற்றி 1 டம்ளர் பத்தும். ஸோ இதுவுமே அப்படியே செட்டு. இன்னுமே இதில் பீசஸ் இருக்குது. அப்புறம் ஸ்கொயர் ஷேப்பில் ஒன்று இருக்கும், இதுலேயே கீழே இருக்கும். அதெல்லாம் நிறையா காணும். இல்லை யாராவது வராங்கன்னா நம்ம அப்படியே போட்டு இது போயிடுச்சு. எனக்கு ஒரு வழி இல்லாமல் எடுத்து கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஸோ இது வந்து அப்படியே நாங்கள் 99 ருபீஸ்க்கு இது வந்து வாங்கினோம். தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துப்பேன். ஆமாம், இதில் போட்டு வச்சுருவோம். இது இப்போ தேவை. அதில் என்ன பண்ண போகிறேன்? இது வந்து உள்ளே வச்சுருவேன், வேணும்னா. அப்புறம் இந்த டீ பவுடர் வாங்கினோம். இது வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. 3 ரோசஸோட எலாய்ச்சி. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு இதில் அப்படியே ஏலக்காய் பீசஸாகவே வந்து இப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். ஏற்கனவே இருக்கிறது தான். இது வந்து குடிச்சு பார்த்துட்டு சொல்கிறோம் இப்படி இருக்குன்னு. இப்போ டீ போட போகிறோம் நாங்கள். எங்களோட மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் டைம் டுகெதர் என்ன தெரியுமா? காட்டுறோம் பாருங்க. நான் வந்து செசமியோட டீக்காகன்னே வருவேன். நான் வரும்போதே கேட்பேன், இந்த டீ வேடுவா அப்படி. எத்தனை மணிக்கு டீ நான் இன்னைக்கு வேற இவன் எத்தனை மணிக்கு டீ குடிக்கிறா பாருங்க? 1:30 மணிக்கு. டீ ப்ளஸ் பிஸ்கெட் தான் லஞ்ச். இப்போ சாப்பிட மாட்டேன்ல நீ? இப்போ சாப்பிட மாட்டா, ஈவினிங் தான் சாப்பிடுவோம். ஸோ இதுதான் அந்த எலாய்ச்சி டீ. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா இருக்கா? நம்ம அந்த ஹில் ஸ்டேஷனில் போனால் டீ வாங்கிட்டு அந்த மாதிரி இருக்கா? ஆனால் ரொம்ப சூடாக இருக்குது. நாக்கே சுட்டுடுச்சு எனக்கு. ஊதிக்குடி ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. நல்ல டேஸ்ட்டு. எதுவுமே போட வேணாம், அப்படியே போட்டு குடிக்க வேண்டியதுதான். டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:35 ஆகுது. சரண்யா வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு இதில் இன்க்ளூட் பண்ணுறேன் நானும். உங்களுக்கு அங்கே என்ன காட்டினோ அதே பாக்ஸஸ் தான் நானும் வாங்கியிருந்தேன். ஸோ எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நிக்கிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். அந்த கிரிட்ஸோ நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். அது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். வந்த உடனே கிளாஸ்க்கு கிளம்பணும். ஸோ அதனால் அது கொஞ்சம் கூலாக குடித்தாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் எல்லா நாளும் அந்த மாதிரி நான் கோல்டாக கொடுக்க மாட்டேன். சில நாள் வந்து அது கொடுப்பேன். இன்றைக்கி அந்த பாட்டில் வாங்கினல, அதனால் அதை வந்து கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த ஃப்ரைஸ் வாங்கணும்ல, அதில் ஏதாவது ஒன்று பண்ணி கொடுக்கலாம் பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா ஒரு வாழைப்பழமும் அந்த பாலும் குடிச்சிட்டு போனாலே எனக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அண்ட் கீரை, புதினா, கார்ன் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். எல்லாத்தையும் வந்து அழகாக ப்ரெப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதுதான் இவ்வளோ நேரம் நடந்துகிட்டு இருந்தது. டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:40 ஆகிடும். அவ்வளோதான். அவன் வந்ததுக்கப்புறமா எனக்கு அந்த ஈவினிங் ஃபுல்லாக வந்து பிஸியாக தான் இருக்கும். அவனை கொண்டு போய் கிளாஸில் விடணும். அதுக்கப்புறமா எனக்கு வந்து வாக்கிங் இருக்கும். மோஸ்ட்லி ஃபாஸ்டிங் இருக்கிற அன்றைக்கி போக மாட்டேன். ஆஃப்டர் டின்னர் வந்து போவேன். ஸோ அதனால் இந்த மாதிரி ஈவினிங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிஸியாக போகும் டின்னர் ப்ரெப் அப்படின்ட்டு. இந்த கிரிச்சோ சூப்பர் மில்கில் நான் சாக்லேட் ஃப்ளேவர் தான் வாங்கியிருந்தேன். அது அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ அதனால் அதுதான் பாலுன்னா அது போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். அப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வைக்கிற ஏரியாலாம் கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணியிருந்தேன். இந்த மூடி கொஞ்சம் லூஸாக இருக்கிறது எல்லாத்தையும் டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு புதுசாக வாங்கினதை வச்சுட்டேன். அப்புறமா இந்த மாதிரி ப்ரீ ப்ரெப் சொல்லியிருந்தேன் இல்லையா, கார்னு, அதுக்கப்புறம் புதினா, அப்புறம் கீரை, இதெல்லாம் நம்ம ப்ரெப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நமக்கு வந்து ஒரு 50% ஆஃப் ஒர்க் முடிஞ்ச மாதிரி. இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வந்து நெஸ்டேஷியாவோடது. அப்புறம் மேலே இந்த க்ரீன் மூடி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஹோம் சென்டரில் செட் ஆஃப் 3 நான் வாங்கினது. கிடச்சிதுன்னா அந்த ஹோம் சென்டர் பாக்ஸும் நான் உங்களுக்கு வந்து டேக் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. நெஸ்டேஷியாவோட பாக்ஸஸ் எல்லாமே நான் வந்து டேக் பண்ணுறேன். இந்த vlog வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் vlogல உங்களை நான் மீட் பண்ணுறேன்.